களைக்கொல்லின்னு நிறைய விஷயத்த போடுறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா கிளைபோசேட் அப்படின்னு ஒரு கெமிக்கலை போட்டு அங்க இருக்கக்கூடிய களைகளை வந்து கொண்டுட்டு நம்மளுடைய தமக்கு தேவையான தாவரம் அதனோட மகசூல் நல்லா வரும். ஆனா காமனா பயன்படுத்தக்கூடிய அந்த களைக்கொல்லியா பயன்படுத்துற கிளைபோசேட் அப்படிங்கிறது வந்து பல வகையில அது புற்றுநோய்களை உருவாக்குவதற்கு வாய்ப்புள்ள பொருள் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் கிளாஸ் 2 கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிளாஸ் 2னா பாசிபிள் ப்ராபபிள் கார்சினோஜன், அதாவது புற்றுநோய் வரக்கூடிய விஷயம். பல நாடுகள் அதை தடை பண்ணிட்டாங்க. கிளைபோசேட் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஐரோப்பா யூனியன் முழுக்க தடை பண்ணிட்டாங்க. ஆனா நாம இன்னைக்கு பயன்படுத்திட்டு வரோம். அந்த கிளைபோசேட் அந்த நிலத்துல விழும்போது அது நிலத்துல பயன்படுத்துற விவசாயியோ இல்ல பின்னாடி அதை பயன்படுத்துற நிலத்துல போனப்ப அது நமக்கு அந்த நோயை கொடுத்துருமோ ஒரு அச்சம் இருக்கு. ஆனா உண்மையிலே களை அப்படிங்கிறது யாருக்கும் பயன் தராத பொருளா அப்படின்னு பார்த்தா, எதை களைன்னு சொல்றோமோ அது முழுக்க முழுக்க சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேதத்திலையும் நாட்டு வைத்தியத்திலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருளாகவும் ஒரு மூலிகையாகவும் இருக்கு. அந்த களை அல்ல, அது எல்லாம் மூலிகை அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மென்டாக்ஸ். இதுல எடுத்து பார்த்தோம்னா முதல் விஷயம் வந்து கரிசலாங்கண்ணியை தான் களைன்னு எல்லாரும் கொண்டுட்டு இருக்காங்க. அந்த கிளைபோசேட் டப்பாலே வந்து யூக்லிப்டா ஆல்பான்னு போடுறான். அந்த கரிசலாங்கண்ணிங்கிற அந்த யூக்லிப்டா ஆல்பாங்கிறது தேகராஜன் சித்த மருத்துவம் சொல்லு, உடலை வலுவாக்கக்கூடிய, கபத்தை போக்கக்கூடிய, ஈரலுக்கு வலுவான, ஈரல் விலங்குகளை ஈரலை தாக்கக்கூடிய வைரஸ்கள் இருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை எல்லாம் கரிசலாங்கண்ணில இருக்கு. கரிசலாங்கண்ணி களையா அதை வந்து கொள்ளணுமான்னு நம்ம தான் யோசிக்கிறோம். அதை பொடி செஞ்சு அதை டீயா போட்டு குடிக்கலாம், அதை சாறு எடுத்து குடிக்கலாம், அதை கஷாயமாக்கி குடிக்கலாம். ஸோ கரிசலாங்கண்ணி. அடுத்து வல்லாரை, நமக்கு தெரியும் வல்லாரை வந்து மூளையை வளர்ச்சி பண்ணக்கூடிய, மூளையினுடைய நினைவாற்றலை பண்றதுக்கு அதுல சத்துக்கள் இருக்குன்னு ஆய்ந்திருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு பேரே வந்து ஞானவல்லின்னு சொல்லுவோம். அது களையா. சிறுபிழை, ஏர்வா லனட்டான் பேரு. அது பொங்கலுக்கு எல்லாம் நம்ம வந்து வாசல்ல கட்டியிருப்போம். அந்த சிறுவன் பிழைங்கிறது கல்ல கரைக்கக்கூடிய தன்மை உள்ளது, சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை உள்ளது. பொங்கல் நேரத்துல நம்ம கட்டக்கூடிய அது வந்து கண்ணுப்பிள்ளை செடி, பீழை செடி அப்படின்லாம் சொல்றாங்க. அதையும் வந்து நம்ம கொண்டுட்டு இருக்கோம். குத்திக்கீரை மூல நோய்களுக்கான மிக முக்கியமான ஒரு பண்டிகை. மூல நோய் போறதுக்கு உள்ளேயும் சாப்பிட கொடுப்பாங்க, வெளியும் எக்ஸ்டர்னல் பண்ணுவாங்க. அது ஒரு முக்கியமான நெருஞ்சில் வந்து ட்ரிபிளஸ் டெரஸ்ட்ரின்னு சொல்றது. அந்த நெருஞ்சி முள் வந்து ஆண்மை பெருக்கி செய்யும் உள்ளது. ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செர்டோலி செல் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டெஸ்டிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு தாய் செல், அதுல இருந்து தான் விந்தணுக்கள் வருது. அந்த செர்டோலி செல் டீஜெனரேஷன் ஆகி ஒருவேளை விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சா கூட நெருஞ்சில பயன்படுத்துவோம். காமனா சிறுநீரை கல்லு போறதுக்கு, சிறுநீர் நல்லா சுருக்கம் இல்லாம போறதுக்குலாம் நெருஞ்சில் பயன்படுத்தும். அதே மாதிரி மூக்கரட்டை பவேரியா டிஃபியூஸாங்கிறது அது வந்து ஒரு மிக முக்கியமான மூலிகை. அது அகைன் சிறுநீரக நோய்கள்ல ஒருவேளை சர்க்கரை நோயினால வந்து சிறுநீரக நோய் ஆரம்பிக்கிற மாதிரி வருதுன்னா அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆரம்ப நிலையத்துக்கு கொடுக்கறது மூக்கரட்டை கீரை தான். அதே மாதிரி கீழாநெல்லி உலகமே அறிந்த ஈரலுக்கான மிக முக்கியமான மூலிகை. ஈரல் நோய்கள்ல குறிப்பா காமாலை நோய்கள்ல ஈரல் விலங்குகள் வந்து பாதிப்படையாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து கீழாநெல்லி. அதே மாதிரி நீர்முள்ளி பெயர்லயே இருக்கு. உடம்புல தண்ணி இருந்து சேருது, கால் வீக்க வருது, அந்த யூரின் நல்லா வெளியே போனோம்னா அதுக்கு நீர்மூழ்கி கஷாயம் தான் நாங்க பயன்படுத்திட்டு வரக்கூடியது. கடைசி அவுரியும் வந்து பல ஈவன் தலைமுடி வளர்க்கறதுல இருந்து ஆரம்பிச்சு பல சத்துக்களை கொண்டு வந்தது அவுரி. இப்படி இது எல்லாம் தான் நிலத்துல நம்மளுடைய நெல்லோட சேர்ந்து கூட வளரக்கூடியது. அப்ப இந்த செடியை களைன்னு நினைச்சு தூர எரியாம, களையை நினைச்சு கொல்லாம, அதை சேகரிச்சு நிழல்ல உலர்த்தி பொடி செய்து வைத்துக் கொண்டு ஒரு தேநீராவோ இல்லைன்னா ஒரு கஷாயமாகவோ இல்ல பிற மூலிகைகளோடு சேர்ந்து எடுக்கும் போது பல வகையிலையும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படியான பயன்பாட்டுக்கு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றையும் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அதை நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில நம்ம இந்த மூலிகை நமக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இனிமேல் நாம் வந்து களை என்று அழைக்க கூடாது, அது நம் நிலத்தின் மூலிகை.